இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் தேஜஸ், ரஃபேல், சுகோய் உள்ளிட்ட 72 விமானங்கள் பங்கேற்க இருப்பதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இது போன்ற பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன விரிவா பதிவு செய்யுங்க. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று சென்னை மெரினாவில் பிரம்மாண்ட வான் சாகச கண்காட்சி என்பது நடத்தப்படுகின்றது. டெல்லியை தவிர்த்து 3வது நகரமாக சென்னையில் நடைபெறுவதால் இதனை காண்பதற்கு சுமார் 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1932ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெறும் 6 விமானங்களுடன் தொடங்கப்பட்டது. ஆனால் இன்று உலகிலேயே 3வது மிகப்பெரிய வான்படையாக சுமார் 1950 விமானங்களை கொண்டு இந்திய விமானப்படை என்பது இயங்கி வருகின்றது. பழமையான விமானங்கள் முதல் நவீனமாக இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்கள் வரை இன்று சென்னை மெரினா கடற்கரையில் மக்களுக்கு மிக நெருக்கமாக பறந்து சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றன. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை விமானப்படையும் தமிழ்நாடு அரசும் மேற்கொண்டிருக்கின்றன. நாம் பார்ப்பது மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச கண்காட்சிக்கான முழுமையான ஏற்பாடுகள் என்பது முடிவடைந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இன்று சுமார் 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக விரிவான ஏற்பாடுகளை இந்திய விமானப்படையும் பாதுகாப்புத்துறையும் மேற்கொண்டிருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதி விவிஐபி பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியில் தான் முதலமைச்சர் அதே போல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அவர்களுக்கென தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வார்கள். 2 புறங்களிலும் பொதுமக்கள் நடந்து கடற்கரை மணல் பகுதிக்கு சென்று இந்த சாகச நிகழ்ச்சிகளை முழுமையாக கண்டு ரசிக்கலாம். இந்த சர்வீஸ் சாலை 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உள்ளே வருவதற்கு வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. மிக முக்கியமாக விவிஐபி என்று சொல்லப்படக்கூடிய அரசுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்டோர் மட்டுமே வருவதற்காக இந்த பகுதி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற அதிகாரிகள் வந்து செல்வதற்கு மற்றொரு பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவசர தேவைக்காக மருத்துவ குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல வயதானவர்கள் வந்து செல்வதற்கு அவர்களுக்கு வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 24க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன பார்க்கிங்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. பட்டினப்பாக்கம் தொடங்கி இங்கே தீவுத்திடல் வரை இருக்கக்கூடிய கல்லூரிகள், அங்கு இருக்கக்கூடிய காலியிடங்களை முழுமையாக இதற்காக போக்குவரத்து துறை விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. மக்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இந்த சவுக்கு கட்டை போன்ற அமைப்புடன் அவர்களுக்கென தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் மக்கள் முன்கூட்டியே வந்து நின்று கொள்ளலாம் என்று ஏற்கனவே விமானப்படை அறிவுறுத்தியிருக்கின்றது. மிக முக்கியமாக மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள், மிக முக்கியமாக குடை, அதே போல குடிநீர் உள்ளிட்டவற்றை கொண்டு வரலாம் என்று ஏற்கனவே விமானப்படை தெரிவித்திருக்கின்றது. மிக முக்கியமாக உணவுப் பொருட்களை வீணடித்து அதை மண் பகுதியில் இந்த கடற்கரை மணற்பரப்பில் சிதறவிடும் பொழுது அதை சாப்பிடுவதற்காக அதிக அளவிலான பறவைகள் வருகின்றன. இது மிகவும் ஆபத்தானது என்று ஏற்கனவே விமானப்படை அதிகாரி சொல்லியிருக்கின்றார். எனவே அதனை பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோளாக விமானப்படை முன்வைத்திருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த விமானப்படை சாகச கண்காட்சி என்பது மிக முக்கியமாக பெரிய அளவில் இந்த விமானப்படை விமானங்கள், இது போன்ற போர் விமானங்களை மக்கள் எளிதில் பார்க்க இயலாது. ஆனால் இது போன்ற சாகச நிகழ்ச்சிகள் மூலமாக ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையின் பழமையான டக்கோட்டா விமானங்கள் தொடங்கி தேஜஸ், ரஃபேல், அதே போல டார்னியர், ஜாகுவார் உள்ளிட்ட விமானங்கள் இடம்பெற இருக்கின்றன. இந்திய அரசால் உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேஜஸ் விமானம் மிக அருகில் பறந்து சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றன. இதனை காண்பதற்கு சுமார் 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆங்காங்கே தனித்தனியாக பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 24க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன பார்க்கிங் வசதிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 8 மணிக்கு மேல் கடற்கரை காமராஜர் சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் தான் இந்த விமான கட்டுப்பாட்டு அறை என்பது தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து மிக முக்கியமாக சூலூர் விமானப்படை தளம், அதே போல அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய கடற்படை தளம், பெங்களூரு ஏலங்காவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம், தஞ்சாவூர் விமானப்படை தளம் ஆகிய தாம்பரம் விமானப்படை தளம் என பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய விமானங்களுக்கு வழிகாட்டும் விதமாகவும் அவர்களுக்கு தேவையான சமிக்கைகள் கொடுப்பதற்கும் தற்காலிக இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. ரேடார் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பாதுகாப்பு நிறைந்த பகுதிகளில் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகள் முழுமையாக பாதுகாப்புத்துறையுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் பொதுமக்கள் நின்று கொண்டு இந்த சாகச நிகழ்ச்சிகளை முழுமையாக கண்டு ரசிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வரலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கூட அதிகாலையில் தொடங்கிய பொதுமக்கள் பலரும் வர தொடங்கியிருக்கின்றார்கள். சுமார் 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்கரை மணற்பரப்பு, சர்வீஸ் சாலை, கடற்கரை காமராஜர் சாலை, அதே போல அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதை கண்டு ரசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. களத்தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.